ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காசு யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபண்டில் நீங்கள் லம்சமாக, அதாவது ஒன் டைமாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வெவ்வேறு காலகட்டத்தில் நீங்கள் விட்டு வைக்கும்போது நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபண்டோட பேர் என்ன அப்படின்னா பராக் பரீக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு. இந்த ஃபண்டோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட்டு 1 இயர் ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 38.37% கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக அந்த ஃபண்டு 17.38% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 26.15% ஓவராலாக இன்றைய தேதி வரைக்கும் இந்த ஃபண்டு ஒரு வருஷமும் நமக்கு 20.75% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. இந்த ஃபண்டோட என்ஏவி, அதாவது நெட் அசெட் வேல்யூ, அதாவது ஒரு யூனிட்டோட விலை, லேட்டஸ்ட்டு என்ஏவி என்ன அப்படின்னா ₹86.32 இருக்குது. ஃபண்டு சைஸ், நம்ம இன்வெஸ்ட் இந்த ஃபண்டில் 82,441 கோடிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ₹1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர் எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அவர் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா HCL டெக்னாலஜிஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், ICICI பேங்க், அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், ஆல்ஃபாபெட், ஐடிசி லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க், இது மாதிரி கம்பெனியில் அவர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த ஃபண்டில் நீங்கள் லம்சமாக ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டென்யூர் 5 வருஷம், ரிட்டர்ன் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 15%. இந்த ஃபண்டு ஓவரால் வந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம 15% எடுத்துப்போம் கேல்குலேஷன் பர்பஸுக்காக. நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு 5 வருஷம் அப்படியே விட்டு வச்சுட்டீங்க. 15% ரிட்டர்ன் படி 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும் ரிட்டர்ன் மட்டும் வந்து ₹1,01,135. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் ₹2,01,135. இதே ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் 10 வருஷம் அப்படியே விட்டு வச்சுட்டிங்கன்னா 10 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் ₹4,04,555. இதே ₹1,00,000 இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் 20 வருஷம் அப்படியே நீங்கள் விட்டு வச்சிட்டிங்க. 20 வருஷம் முடிவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த 1,00,000 அப்படிங்கிறது ₹16,36,653 வளர்ந்துருக்கு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தளவு நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கீங்களோ அந்தளவு உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நீங்கள் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோலோட இது மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மினிமம் 7 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதே ஃபண்டில் நீங்கள் ₹10,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே 5 வருஷம் டென்யூருக்கு 15% ரிட்டர்ன் படி உங்களுக்கு அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த 10,00,000 அப்படிங்கிறது 5 வருஷம் முடிவில் ₹20,11,357 வளர்ந்துருக்கும். இதே ₹10,00,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 இயர்ஸ் டென்யூரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் ₹40,45,557. இதே இன்றைக்கி நீங்கள் ₹10,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 20 வருஷம் நீங்கள் அப்படியே அதை கண்டுக்காமல் விட்டு வச்சிட்டிங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படிங்கிறது 10,00,000 அப்படிங்கிறது 15% ரிட்டர்ன் படி எவ்வளோ வளர்ந்துருக்கும் அப்படின்னா ₹1,63,66,357. இதாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட பியூட்டி. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து வெறும் 10,00,000 தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட 1,50 கோடிக்கு மேலே கிடச்சிருக்கு. இது மாதிரி நீங்கள் லாங் டர்மாக நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கணும். அப்போ தான் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு ஏஜென்ட்டு, புரோக்கர் இருப்பாங்க. அவங்க மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து ரெகுலர் பிளானு. இங்கெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டைரெக்டாக நீங்களாவே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, பராக் பரீக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டோட பராக் பரீக்கோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனாக நீங்களாவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செரோதா ஆப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த க்ரோ ஆப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வேணால் யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.